இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடியே எல்லாம் மட்டமா பேசுவாங்க இவங்கள. வண்டி எடுக்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடும். வேணுனே பண்ற சார், தெரியல. நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். இவ்வளோ பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு? இப்போ இந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அது உண்மையான கண்ணீர். அதான் அது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100. அம்மா இது சொன்னா என்ன உங்க அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. ஸோ சண்டே ஆனால் கிரிக்கெட்டுக்கு போயிடுது. காலைல எத்தனை மணிக்கு போவாரு? அவர் சார் 8 மணிக்கு போவோம் சார். நான் எந்திரிக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டு சொல்லாம கிளம்பிடுவாங்க. முடியல காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, இப்ப திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்களா? நல்லா இருக்கமா? இதுல என்ன ஆயிருப்புன்னா, நான் ஒரு மாசமா பண்ணிருக்கேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. ட்ரிப்புக்கு என்னன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருப்பார் சார். ட்ரிப்பு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க சார். ஃபங்க்ஷனுக்கு என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பிஸியாவே தான் இருப்பீங்களா? சார் என்னடா அசிங்கப்படுத்துற? அப்படி ஆக்சுவலா உண்மையாவே உங்களுக்கு எங்கெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்துருது. எனக்கு ஏஜ் 30, இன்னும் வந்து எனக்கு இன்னும் 25. அந்த ஏஜ் தான் வந்து நான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நக்கல்யா அவனுக்கு என்னம்மா? ஏய் ஐயோ, எங்கடா ஏறனா? ஏங்க பூமாப்பட்டியே போயிடுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஒய்ஃப் இருக்கிறது மறந்துச்சு, புரியுது. மடியில இருக்க புள்ள இருக்கிறதும் மறந்துருச்சா? இங்கிருந்து அவன் அங்க போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க தம்பி? அநியாயத்துக்கு மறக்கிறீங்க. வேற என்ன காரணம்? ஏன் அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். இப்போ ஈவினிங் போறாங்க, நைட் ஒரு 8 or 9 வீட்டுக்கு வந்துட்டா ஓகே. 12 மணி வரைக்கும் ஆயிடும். ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. போனாங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அதுவே வீக்கெண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்க வீக்கெண்டும் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.